நான் உங்கள் சரவணன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான கல்லூரி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த காலேஜ் வந்து கிட்டத்தட்ட 39 வருஷம் வச்சுக்கோங்களேன், 40 இயர்ஸ் இந்த கல்லூரி வந்து மெடிக்கல் காலேஜாக ரன் பண்ணி, ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ டாக்டரை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்தியா முழுவதும் அவ்வளோ டாக்டர் இதில் உருவாக்கி இருக்கிறாங்க. சரிங்களா? எவ்வளோ உயிர்கள் வந்து ஒரு மன ரீதியான இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகளையும் இல்லை ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஒரு எவ்வளோ பிரச்சனையான கிரிட்டிக்கல் கேசஸ்மே நாம் இந்த முறையில் இருந்தாலும் சரி ராமச்சந்திரா போனால் சரியாயிடும். ஈவன் மிட் நைட்டில் நீங்கள் அங்கே போனாலும் கூட அங்கே அவ்வளோ பெரிய க்ரௌடை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரி நிறுவனம், அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் கேசஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண கல்லூரி நிறுவனம், எத்தனையோ உயிரை காப்பாற்றின நிறுவனம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? என்னோட மாணவர்கள் நிறைய பேர் அங்கே படிக்கிறாங்க. எல்லா இயர்லையுமே நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. இப்போவும் கூட அவங்கள்ட்ட நான் போனால் நேரில் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. பிஜி மாணவர்கள் நம்ம மாணவர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் கூட. ஸோ அந்த கல்லூரியை பற்றி எனக்கு சொல்வதில் பெருமையும் கூட. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த ராமச்சந்திராவில் எடுக்கிறது மட்டுமே இந்த வீடியோவில் கண்டென்ட்டாக இருந்தாலும் கூட, ஜென்ரலாக ஒரு பேரண்டாக இருக்கிறவங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க, உங்களுடைய பிளானிங் வந்து எக்ஸிக்யூஷன் கிளியராக வச்சுக்கோங்க. அதில் வந்து பிளான் நம்பர் 1 இந்த கேட்டகரிஸ், பிளான் நம்பர் 2 இந்த மாதிரிலாம் பிரித்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ராமச்சந்திரா வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். உங்களோட பிளானை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதில் வந்து கரெக்டாக இருந்தாருன்றது we will discuss பண்ணுறது. ஓகேவா? ஸோ ராமச்சந்திரா பற்றி இன்னும் சில பாயிண்ட் சொல்ல போனோம்னா, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே சில நிறைய கிரிட்டிக்கல் கோர்சஸ்லாம் கூட இங்கே ஆஃபர் பண்ணுவாங்க. அதே போல் மெடிக்கல் சார்ந்த ஒரு டென்டல் படிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஎஸ்சி அலைடு ஹெல்த் கோர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபார்மசியாக இருக்கட்டும், நர்சிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான மெடிக்கல் சம்மந்தமான கோர்ஸஸும் பல வருடங்களாக இந்த கல்லூரியில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் அவ்வளோ சீட்டு கிடைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மா இல்லை அங்கே வாங்குறதுக்கான முறைகள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் எம்பிபிஎஸ் சீட் மட்டும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதற்கான வழிமுறைகள் நம்மள்ட்ட தான் இருக்குது. அதுதான் நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ராமச்சந்திரா பொறுத்த வரைக்கும் பேசினா நிறைய பேசலாம். அந்த அளவுக்கு உள்ள ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு மூலையும் ஒரு கதையை சொல்லும். அந்த அளவுக்கு வந்து கல்லூரி நிர்வாகம் வந்து மிகப்பெரிய பழமை நிறுவனம். ஸோ பழைய 2023 பொறுத்த வரைக்கும் இது எங்கே நடந்திருக்கு, எப்படியெல்லாம் கட் ஆஃப்லாம் போயிருக்குன்றதை பற்றி சொல்லலாம். காலேஜோடைய ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 25 லட்சம் டியூஷன் ஃபீஸு, ஒன் டைம் ஃபீஸ் 63,000, ஹாஸ்டலுக்கு 2,50,000 கம்பல்சரி ஹாஸ்டல். அதே போல் ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, மாப்பப் ரவுண்டு, ஸ்டே ரவுண்டு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எப்படி போட்டு விழிச்சு பார்த்தாலும் மினிமம் ஒரு 425 மார்க்குக்கு மேலே இருக்கிறது உத்தமம். அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தால் இந்த கல்லூரியில் நம்ம படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய, நான் இது வரைக்கும் பிளான் சொல்லிட்டு இருந்தேன், அவங்களுடைய ஓன் பிளானே என்ன மாதிரியான எக்ஸ்பர்ட்டை பார்த்த பிறகு இருக்கிற ஓன் பிளான் என்னவா இருக்குன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் போகிறதுக்கு பதிலாக ஒரு 20 லட்சம் கட்டி ஒரு பிரைவேட் கல்லூரி, ஒரு 18-17 லட்சம் கட்டி பிரைவேட் கல்லூரி போகிறதுக்கு பதிலாக ராமச்சந்திராவில் கொஞ்சம் செலவு பண்ணி படித்தாலும் அது நமக்கு பெருமை, நம்ம சொசைட்டியில் இருக்கிற மிகப்பெரிய பெருமை. எத்தனை இருந்தாலும் சரி, ஒரு 15-20 வருஷம் இங்கே ஒரு இடத்துல பண்ணி எஸ்ஆர்எம்சியில் படித்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இருக்கிற ஒரு வைராகியமே அது வேற. இன்னும் மதுரையிலேருந்து நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் நம்ம சந்திக்கிறோம். இங்கே வந்து நம்ம நேரில் கூட மீட் பண்ணுறாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை, சார் ராமச்சந்திராவில் படிக்கணும் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. எனி எக்ஸ்பென்ஸ் நோ ப்ராப்ளம், நான் படிக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் 7 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எக்ஸாம்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பல லட்சம் ரூபாய் டொனேஷன்லாம் வாங்கின கல்வி நிறுவனம். பல லட்சம் ரூபாய் டொனேஷன்லாம் வந்து செலவு பண்ணி தான் இந்த கல்லூரிக்குள்ளேயே போக முடியும். அப்படி இந்த காலகட்டத்திலே இதில் வந்து ரொம்ப கடினமான ஒன்று. இப்போ வந்து இந்த எம்சிசி கவுன்சிலிங் கமிட்டி மூலமாக நம்மளுடைய நம்ம வழிநடத்துகிற இந்த மெத்தட் மூலயமா அவங்களால ஈஸியாக நம்மளால சீட்டு வாங்கிக்க முடியும். ராமச்சந்திராவில் உங்களுக்கு இடம் வேணுமா, இல்லை ராமச்சந்திரா படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கா, அதற்கான தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது கைட்லைன் வேணும்னா சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா டெக்னிக்கல் டேட்டாவும் நான் கொண்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள கண்டிப்பாக தேவைப்படுற பட்சத்தில் இல்லை ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிக்கும் போது நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம வந்து டாப் 10 டீம்டு யூனிவர்சிட்டி, டாப் 10 ப்ரைவேட் கல்லூரிகள், டாப் 10 கவர்மெண்ட் காலேஜஸ், இந்த மாதிரிலாம் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு மாணவர்கள் பெற்றோருக்கும் கொண்டு வரலான்ற ஐடியாலாம் இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக எம்பிபிஎஸ்ன்றது உங்களுடைய தேடுதலாக இருக்கா, இல்லை உங்களுடைய சார்ந்த ஒருத்தவங்களுக்கு தேடுதலாக இருக்கா, தொடர்ந்து அவங்களுக்கு இந்த வீடியோக்களை பதிவு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து நேரில் கூட பாருங்கள். தொடர்ந்து நான் வந்து அதுக்குண்டான ஒரு ஐடியாக்களை கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.